நாம தமிழ்நாடு அக்ரி கவர்னன்ஸ் சீரீஸ்ல காவல் கிணறு விளக்குல ஒரு மலர் வணிக வளாகம் இருக்கு. அதை எப்படி தனியாருக்கு தாரை வார்த்து அது எந்த பிரயோஜனமும் இல்லாம வேற பயன்பாட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்திருந்தோம். அதோட சேர்ந்து அது பக்கத்துல இருந்த மேய்ச்சல் புறம்போக்கு நிலத்தையும் பல துறைகளோட ரெவென்யூ, காவல்துறை, பஞ்சாயத்து எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் எப்படி ஒரு தனியார் ஆக்கிரமிச்சு வேலி போட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். மே மாசம் 24ஆம் தேதி 2025 அவங்க அதை ஆக்கிரமிச்சு வேலி போடுறாங்க காவல்துறையினுடைய ஒத்துழைப்போட. நாம ஒரு வாரம் தாசில்தார்ட்ட சொல்றோம், பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கிட்ட சொல்றோம். எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால நம்ம ஜூன் மாசம் 7ஆம் தேதி சிஎம் செல்லுக்கு நம்ம பெட்டிஷன் போடுறோம். ஒரு 13 நாள்ல அவங்க ஒரு பதில் அனுப்புறாங்க. இந்த கடிதம் வேளாண் விற்பனை குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பல அப்பீல்கள் நம்ம தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறோம். எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து அப்பீல் போட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கும் பல வேலையில அதை ஃபாலோ பண்றதை கொஞ்சம் மறந்துட்டோம். ஆனா நம்ம ஏதாவது பதிவுகள் போடும்போது மகிழ் அப்படின்னு சொல்லி ஒரு மேடம் இதை நீங்க மேய்ச்சல் புறம்போக்கு நிலத்தை நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ மகிழ் மேடம்க்கு நன்றி. திருப்பியும் நாம அப்பீல் போட்டதுக்கு இப்போ இதை யாரு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு பதில் நமக்கு வந்திருக்குது. இந்த பதில்ல அவங்க சரியா ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது 15/5/2026 அவங்க அளந்ததாகவும், அந்த 3 சர்வே நம்பர்ல 1973, 1975 இந்த 2 சர்வே நம்பர்களும் பாதைன்னும், 1974 மேய்ச்சல் புறம்போக்கு அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நிலத்தை திரு மாடசாமி அவர்களுடைய மகன் திரு கிருஷ்ணராஜா அவர்கள் முள்வேலியிட்டு அடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க இதுல உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க வட்ட அளவிலான அந்த விவாத குழுவில் வச்சு அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம சிஎம் செல்லுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா 30 நாள்ல நமக்கு தீர்வு கிடைச்சிடும் அப்படின்றாங்க. இந்த கேஸை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 1 ஆண்டு ஆயிருக்குது. இப்ப நம்ம அந்த இடத்துல இருந்து எட்டி பார்த்தாவே அதை ஆக்கிரமிச்சு வேலி போட்டு வச்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிஎம் செல்லுக்கு போட்டு இந்த ரெவென்யூ துறைக்கு கிட்டத்தட்ட 1 ஆண்டு ஆயிருக்கு. இனி இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதை ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி நம்ம ஒரு அறிக்கையாவும் வெளியிட இருக்கிறோம். இந்த ஆக்கிரமிப்பை பொறுத்த மட்டும் பல துறைகளும் இதுல பங்கு பெறாத துறைகளே இல்லை அந்த ஆக்கிரமிப்பு நடக்கிறதுக்கு ஒத்துழைச்சது. இதுல ஒரே ஒரு துறை மட்டும் தான் இப்ப விடுபட்டு இருக்கு, பத்திரப்பதிவு துறை. இப்ப இன்னும் இதே மாதிரி பல ஆண்டுகள் அவங்க இழுத்தடிச்சாங்க அப்படின்னா நம்மளும் எல்லாரும் மறந்துடுவோம். அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு துறையில போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அதை பிளாட் போட்டு வித்தாலும் நமக்கு தெரியாது. எப்படி ஒரு மேய்ச்சல் புறம்போக்கு நிலம் ஒரு தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டு தொடர்ந்து இது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம்.